வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் அப்டேட் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் மோடி தன்னோட மெஜாரிட்டி இழந்து ஜேபிசிக்கு அமைச்ச ஒரு விவகாரம் அப்படின்னா அது வகுப்பு விஷயம் தான். வகுப்பு விஷயத்துல பாத்தீங்கன்னா ஜேபிசியும் தாண்டி அதை நிறைவேற்றி ஜனாதிபதி ஒப்புதல் பெற்று சட்டமாக்கிட்டான்னு பார்த்தோம். பட் ஒரு சீரியஸான விவகாரம். இந்தியாவில இருந்து பல்வேறு மாநிலங்கள் இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட 80 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு தலைமை நீதிபதி பெஞ்ச் அந்த விஷயத்தை விசாரிச்சிருக்காங்க. காட்டமான கேள்விகளை யூனியன் கவர்மெண்ட் நோக்கி எழுப்பி இருக்காங்க. எப்படி இஸ்லாமிய மத நிறுவனங்கள்ல எப்படி இந்துக்கள் தலையிட முடியும், இதே மாதிரி இந்து சமய அறநிலையத்துறையில இஸ்லாமியர்கள் தலையிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் எழுப்பியிருக்காங்க. ஒரு காட்டமான சப்ஜெக்ட் நகர்ந்துட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட தமிழ்நாட்டில் இருக்கிற பிரதான கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இன்ன பிற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ததுடைய நோக்கமே இந்த வக்பு சீர்திருத்த மசோதா என்பது மதச்சிறுபான்மையினரை அச்சுறுத்துகிற வகையில் இருக்கிறது. இன்னொன்று, ஏதோ மதச்சிறுபான்மையினர் கொள்ளைக்காரர்களைப் போல அவர்களிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் இந்திய துணை கண்டத்துக்கு சொந்தமான சொத்துக்களை அவர்கள் ஏதோ ஆக்கிரமித்து வைத்திருப்பதை போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அதற்குள்ளாக சில புதிய சரத்துகளை கொண்டு வந்ததன் மூலமாக அந்த சொத்துக்களை கொள்ளைப்புற வழியாக அரசு கையகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளாகத்தான் இது பார்க்கப்பட்டது. குறிப்பாக இன்றைக்கு கூட நீதிபதிகள் தங்களுடைய கருத்துக்களில் தெரிவித்திருக்கிறார்கள். டிஸ்பியூட்டுங்கிறது வக்ஃபு சொத்துக்கும் அரசுக்குமாக இருக்குன்னு சொன்னா அதுல முடிவெடுக்க வேண்டிய இடத்துல மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்கிறாருன்னு சொன்னா அது யாருக்கு ஆதரவாக போய் முடியும் அப்படிங்கிறத நாங்க ஓரளவுக்கு யூகிக்கிறோம். இந்த யூகம் என்பது எத்தகைய அடிப்படையிலாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மாநில அரசுகள் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல இதுல சிக்கல்கள் இல்லை. எங்க தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இந்த பிரச்சனை இல்லை. ஆனா மதச்சார்பின்மைக்கு நேர் எதிரான கொள்கைப்பாடு கொண்டிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல, குஜராத் போன்ற மாநிலங்கள்ல இது முழுமையாக மதச்சிறுபான்மையினுடைய சொத்துக்கள் என்பது அரசுக்கு தேவைப்படுகிற போது அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு, அதாவது அரசுக்கு தேவைப்படும்னா மக்களே அரசுக்கு சொத்துக்களை கொடுப்பதற்கு கடந்த காலங்களில் பல முன்னுதாரணங்கள் இருக்கின்றன, கொடுத்திருக்கிறார்கள். இப்போதும் கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறார்கள். ஒரு பொதுவான திட்டங்கள் வருகிறது என்று சொன்னால் அதற்கு தாராளமாக அவர்கள் தங்களுடைய சொத்துக்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் ஒரு திட்டமிட்ட நோக்கத்தோடு அதை கையகப்படுத்துகிற முயற்சி இருக்குல்ல, அது அவர்களுடைய உடைமைக்கு ஒரு பேராபத்து வந்து விட்டதாகத்தான் கருதுகிறார்கள். இப்ப இந்த வக்ஃபு விஷயத்துல ரொம்ப சிம்பிளா ரெண்டு செய்தியை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். யாருக்கு இந்த சொத்துக்கள் எல்லாம் உரிமையாக இருக்கிறதுன்னு கேட்டா 2 தரப்புக்கு சொந்தமாக இருக்கிறது. ஒன்று, அரசு நேரடி கட்டுப்பாட்டில் இயக்கி கொண்டிருக்கிற வக்ஃபுக்கு சொந்தமாக இருக்கிறது. இன்னொன்று, வக்ஃபு செய்யப்படாமல் இருக்கக்கூடிய அங்காங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல்கள். இப்ப ஊருக்கு ஊர் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஊருக்கு சம்பந்தப்பட்ட பள்ளிவாசல்களை பராமரிப்பதற்கு, அங்க வணக்க வழிபாடுகளை செய்வதற்காகவும் அங்க இருக்கக்கூடிய சொத்துக்கள் பயன்படுகிறதான்னு கேட்டா ஆமா, அதற்கு உண்டான சொத்துக்கள் பயன்படுகின்றன. இதுல பல சொத்துக்கள் ஏற்கனவே ஆக்கிரமிப்புகளால் நிரம்பி வழிகிறது. அதை சரி செய்வதற்கே வக்ஃபு நிர்வாகம் தடுமாறி கொண்டிருக்கிறது. இப்ப வக்ஃபு நிர்வாகத்துக்கு மேலும் அதிகாரத்தை குறைக்கிற வகையில ஒரு சட்டத்தை கொண்டு நிறைவேற்றி இருப்பதன் மூலமாக இது இன்னும் அவர்களை அச்சுறுத்துவதாக அவர்கள் கருதுகிறார்கள். இந்த நேரத்தில் மதச்சிறுபான்மையினருக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய முற்போக்கு சக்திகளாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற அமைப்புகள், இன்ன பிற அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். இப்ப உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்துங்கிறது வழக்கமா நீதிபதிகள் தெரிவிச்சுட்டு போற கருத்துன்னு நான் இதை எடுத்துக்க மாட்டேன். ஏன்னு சொன்னா, நீதிபதிகள் கருத்து என்பது ஒன்றாக இருக்கும், ஆனால் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்பது வேறாக இருக்கும். நம்ம கடந்த காலத்திலேயே நிறைய விவகாரங்கள்ல பார்த்திருக்கோம். சந்திராசூட் ஒரு கருத்தை தெரிவிப்பாரு, அது சந்திராசூட்டினுடைய கருத்துன்னு ஊடகங்கள்ல பெரிய செய்தியாக மாறும். மக்கள் என்ன நினைப்பாங்க, எதிர்கருத்தை சந்திராசூட் தெரிவித்ததன் மூலமாக இந்த தீர்ப்பு என்பது எந்த வகையில் இருக்கும் என்பதை ஓரளவுக்கு யூகிக்க முடிகிற தீர்ப்புன்னு போவாங்க. ஆனா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, சந்திராசூட் கருத்தை சொல்லிட்டு சட்டம் அதற்கு இடமளிக்காத காரணத்தால் நாங்கள் ஒன்றிய அரசினுடைய பெயரை சொல்லி அந்த தரப்பினுடைய வாதங்களை கேட்டுக்கொண்டு இதற்கு உகந்தது போல நாங்கள் தீர்ப்புகளை தந்திருக்கிறோம்னு சொல்லி முடிச்சு வைப்பாரு. அப்ப இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அழுகுற பிள்ளைக்கு வாழைப்பழம் காட்டுற கதையா இருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, நேரடியாகவே கேள்விகளை எழுப்புறாங்க, ஸ்ட்ரைட்டா வைக்கிறாங்க நீதியரசர்கள். அதுல ரொம்ப முக்கியமா, இதை மாநிலங்களே விசாரிப்பதற்கு தகுதியுடைய வழக்கு தானா அப்படிங்கிறத ஆய்வு மேற்கொள்ளணும். நீங்க இந்த சட்டத்தை ரத்து செய்யணுங்கிற வாதத்தை இப்ப வைக்காதீங்க.
அதே நேரத்துல ஒன்றிய அரசு தரப்புல விளக்கங்கள் கொடுக்கணும் அப்படின்றாங்க. முதல்ல இந்த சட்டத்தை ரத்து செய்யணுங்கிற நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீதிபதிகள் உள்வாங்கி கொண்டதாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனாலதான் அத்தகைய கருத்துக்களை என்ன சொல்றாங்க, ஏன் இந்து அறநிலையத்துறையில இந்துக்கள் அல்லாத ஒருவருக்கு நீங்க இடமளிக்க தயாரா இருக்கீங்களா, ஒரு கிறிஸ்தவருக்கு இடமளிக்க தயாரா இருக்கீங்களா, ஒரு இஸ்லாமியருக்கு இடமளிக்க தயாரா இருக்கீங்களா? அப்படி இல்லாத பட்சத்துல எப்படி அந்த அறநிலையத்துறையை நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சமூக மக்களுக்காகவே வச்சிருக்கீங்களோ அப்படித்தானே வக்பு சொத்துக்கள் இருக்கணும். நீங்க இதுல பெண்களுக்கு இடம் கொடுக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்னாடி முன் வச்சாங்க. வேறு மாநிலங்கள்ல எப்படி இருக்குன்னு தெரியாது சார். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப வக்பு வாரியம், மரியாதைக்குரிய அண்ணன் நவாஸ்கனி அவர்கள் தலைமையில இயங்கிட்டு இருக்க வக்பு வாரியமா இருக்கட்டும், அதற்கு முன்பு முன்னாள் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஹ்மான் அவர்கள் தலைமையில இயங்கின வக்பு வாரியமா இருக்கட்டும், அதுல பெண்களுக்கு இடம் அளிக்கப்பட்டிருக்கு. வக்பு அதிகாரிகளே பெண்களாக இருந்திருக்காங்க. இப்ப மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினராக இருக்கிற ஃபாத்திமா முசஃபர் அப்துல் சமதுடைய பேத்தி, அந்த அம்மா இன்னைக்கும் வக்பு வாரியத்தினுடைய உறுப்பினராக பணியாற்றிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்றது என்பது ஒரு பொய்யான வாதம். எனவே இதையெல்லாம் நீதிமன்றம் உள்வாங்கி கொண்டு இன்றைக்கு கருத்து தெரிவிப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். ஒரு நெருக்கடியான சூழல் இப்போது ஒன்றிய அரசுக்கு இந்த விவகாரத்தில் வந்திருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. வகுப்பு விஷயத்துல இந்த திருத்தத்தை மேற்கொண்டதுக்கு பிறகு உயர்ந்தபட்ச அதிகாரம் மாவட்ட அப்படின்ற மாதிரிதான் இந்த வடிவமைச்சு வச்சிருக்காங்க. இந்த விஷயத்த கேள்விக்குட்படுத்தக்கூடிய உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றேன்னா, ஏன் இந்த விஷயத்துல நீதிமன்றங்களை எங்களால இந்த விஷயத்துல தீர்ப்பு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த ரைஸ் பண்றாங்க. சோ இப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயத்துல பாஜக, அதாவது கவர்மெண்ட் சைட்ல இருந்து பவர் நீதிமன்ற கையில் எடுக்கிற இடத்துக்கு நகராங்களா? இது எப்படி பார்க்கலாம்? இல்ல, அதாவது நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளை நாடுகிறது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குல்ல, அரசின் மீது நம்பிக்கை இழக்கிற போதுதான் மக்கள் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறுறாங்க. கடந்த காலத்துல பல்வேறு சட்டங்களுக்கு எதிராக அப்படித்தான் நீங்கள் நீதிமன்றத்தை நாடுங்க. உதாரணமா நான் ராகுல் காந்தி வழக்கையே எடுத்துக்கிறேன். ராகுல் காந்தியை நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவருடைய எம்பி பதவியை அவசர கதியில் பறிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? வயநாடு தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இறந்து போனாலே 7 நாட்கள் அவகாசம் எடுத்துக் கொள்கிறது நாடாளுமன்றத்தினுடைய விவகார குழு. ஆனால் அவசர கதியில் 24 மணி நேரத்துக்குள்ளாக ஒரு தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு போனார் ராகுல் காந்தி. அந்த வழக்கை உடைத்துக் கொண்டு அந்த நடவடிக்கை என்பதே மிக தவறான முன்னுதாரணமாக மாறி போனதுன்னு நீதிமன்றம் சொன்னது. இப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, நாடாளுமன்றம் மேற்கொண்டது அரசினுடைய நடவடிக்கை தான். அரசுக்கு மாறாக நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் அறிவிச்சிட்டாரா? நாடாளுமன்றம் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டதா? இல்லையே, மாறாக இதுல இருந்து முரண்படுறாங்க. இப்ப நீதிமன்றத்துக்கு போறதுங்கிறது இருக்குல்ல, இது அரசின் மீது நம்பிக்கை இழந்தது. சார், நீங்களே குறிப்பிட்டதை போல ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி, நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு என்பது இதுவரை மோடியினுடைய வரலாற்றிலேயே கிடையாது சார். 10 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்திருக்கிற மோடிக்கு ஜேபிசினா எப்படி இருக்கும், அது கருப்பா சகப்பான்னு கூட தெரியாது. முதல் முறையாக ஜேபிசிக்கு போக வேண்டிய கட்டாயம், அதுவும் மோடி 3வது முறையாக அரசு அமைத்ததற்கு பிறகு முதல் முறை அமைகிறது ஜேபிசி. ஜேபிசியில நீங்க மாநிலம் முழுமைக்கும் போய் ஒரு கருத்துக்களை கேட்கிறீங்க. எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். பீகாரை சேர்ந்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடம்பெறுகிறார்கள். சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த உத்தரப்பிரதேசத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடம்பெறுகிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாட்டிலிருந்து அண்ணன் ஆர் ராசா இடம்பெறுகிறார். மரியாதைக்குரிய அண்ணன் அப்துல்லா இடம்பெறுகிறார். இப்ப எல்லோரும் இடம்பெறாங்க. நீங்க போய் இந்த மக்களுக்கு என்ன பாதிப்பை இந்த சட்டம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்லணும். எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்னு எடுத்து சொல்லணும். மக்களிடம் என்ன ஒரு கருத்து இருக்கு, இந்த சட்டத்தை எப்படி பாக்குறாங்க, இது ஏன் ஒரு கருப்பு சட்டங்கிற அளவுக்கு பாக்குறாங்கிற ஒரு கருத்தை போய் நீங்க கேட்குறீங்க. இதையெல்லாம் போய் கேட்டு விட்டு நீங்க ஒரு அறிக்கையை தயார் பண்றீங்க. அந்த அறிக்கையை தயார் பண்ணி ஜேபிசியினுடைய சேர்மன் என்ன பண்றாரு, ஜேபிசி கமிட்டியினுடைய அப்ரூவலுக்கு சப்மிட் பண்றாரு. அப்ப நாடாளுமன்ற உறுப்பினர், நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை அப்ஜெக்ட் பண்றாங்க. அப்ஜெக்ட் பண்ண பிறகுதான் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த விவகாரத்துல கூட சேர்ந்து இந்த ஜேபிசி கமிட்டியினுடைய அறிக்கையை மக்கள் என்ன கருத்து சொன்னாங்களோ அதற்கு முரணாக இருக்கு, இதை ஏற்க முடியாது, இதுல சில திருத்தங்களை கொண்டு வாங்க, இதுல மக்கள் சொன்ன கருத்துக்களையும் நீங்க வைங்க அப்படின்னு சொல்லும்போது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி இதுல உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உண்மைக்கு மாறான கருத்துக்களை மட்டுமே ஏற்றதே தவிர உண்மையான கருத்துக்களை ஏற்கல. இப்போ நாடாளுமன்றம் இந்த சட்டத்தை நிறைவேற்றணும்னு துடிக்கிறாங்க. ஜேபிசி மக்கள் சொன்ன கருத்துக்களுக்கு நேர் எதிரான நிலைப்பாட்டை எடுக்குது. ஜேபிசியினுடைய அறிக்கை ஒரே இரவுல ஏற்றுக்கொள்ளப்படுது. நான் என்ன கேட்கிறேன்னா சார், இப்ப வக்பு விவகாரத்துல நீங்க இந்த சட்ட திருத்த மசோதாவை உடனே நிறைவேற்றி உடனே செயல்படுத்துவதன் மூலமாக இந்திய துணை கண்டம் என்ன அபரிவிதமான வளர்ச்சி அடைஞ்சிட போதுன்னு இவ்வளவு அவசர கதியில ஏன் இந்த சட்டத்தை நீங்க நிறைவேற்றீங்க? இதனுடைய நோக்கம் என்ன? இதே கேள்வியை நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. இதுல நீங்க சர்ச்சைன்னு சொல்லி எதை குறிப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்த எங்களுக்கு புரியல. உங்களோட அதாவது அரசு தரப்பு வழக்கறிஞரோட வாதத்தை கவனிக்கும் போது நீங்க இதை திரும்ப சர்ச்சைன்னு சொல்றீங்க. இதுல என்ன சர்ச்சை இருக்கு விளக்குங்கிறாங்க. அந்த விஷயத்துல தங்களோட வாதத்துல தோல்வி அடைஞ்சிட்டாங்களா? அதை கிளியரா முன்வைக்க தவறிடுச்சா ஒன்றிய அரசு? எப்படி பாக்குறீங்க?
இல்ல சார், ஒன்றிய அரசு தவறிடுச்சுங்கிறத தாண்டி ஒன்றிய அரசு இந்த வழக்கு விவகாரத்துல வாதங்களை முன்வைக்கிறதுல மட்டும் தவறிவிட்டதாக நான் கருதல. இப்ப வழக்கறிஞர் வில்சன் இந்த வழக்குல வாதாடுறாரு, மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் இந்த வழக்குல வாதாடுறாரு. இப்ப இதெல்லாம் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அரசு செய்திருக்கிற தவறுகளுக்கு நியாயம் கற்பிக்க முடியாமல் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளில் தடுமாறுவதாகத்தான் நான் உணர்றேன். நீங்க வழக்கறிஞர்கள் எதிர் தரப்புல இருந்து எடுத்து வைக்கக்கூடிய வாதத்தை அரசு தரப்புல இருந்து நீங்க நியாயப்படுத்தி பேசணும் சார். அதான சார் அட்டார்னி ஜெனரலுடைய வேலை, அதான சார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருடைய வேலை. அப்போ அதை நியாயப்படுத்தி பேச முடியாத அளவுக்கு தவறுகள் நடந்திருப்பதாக நான் உணர்றேன். நீங்க எப்படி இதை எடுத்துக்கணும்னு கேட்டா, அவசர கதியில இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக இந்த அரசுக்கு என்ன நன்மை விளைய போகிறது? இந்தியாவுக்கு இப்ப நீங்க ஒரே இரவுல எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க இந்திரா காந்தி அம்மையார். அது இந்த நாட்டினுடைய கருப்பு பக்கமாக பார்க்கப்பட்டாலுமே கூட இரவில் ஒரு எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண வேண்டிய ஏதோ ஒரு அசாதாரணமான சூழல் இருந்ததாகத்தானே அதை கையில் எடுத்தாங்க. அப்படி ஏதாவது ஒரு சூழல் ஒரே இரவில் நீங்கள் இந்த ஜேபிசி கொண்டு வந்திருக்கிற புதிய கட்டுப்பாடுகளை ஏற்பதா மறுப்பதா என்கிற முடிவை கூட புறந்தள்ளிவிட்டு, நாடாளுமன்றத்தினுடைய கூச்சல் குழப்பங்களை கூட புறந்தள்ளிவிட்டு, எதிர்கட்சிகளினுடைய குரல் வலையை நசுக்குகிற வேலையை செய்துவிட்டு, மத சிறுபான்மையினருக்கு இருந்த அச்சத்தை போக்குவதற்கு கூட தயாராக இல்லாமல் ஒரே இரவில் இந்த சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலமாக என்ன சாதித்து விட போகிறார்கள்? இப்ப இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? என்ன சாதனை பண்ணிட்டு போறாரு நீங்க கேக்குறீங்க. மோடி விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, வக்ஃப் சொத்துக்கள் உண்மையிலே சரியாக நேர்மையாக கையாளப்பட்டிருந்தா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் பஞ்சர் ஓட்டுற வேலையை பார்த்திருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எதிர்காலம் நல்லா அமைஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு விளக்கத்தை பிரதமர் மோடி கொடுத்திருக்கிறாரு. அதுதான் சாதனையா ஒரு சில குறிப்பிடாரு. எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு அறிவு கூறுகள் என்பது கொஞ்சமாவது இருக்கிறதா, அல்லது வெறும் அறிவு இல்லாமலேயே ஒரு பிரதமர் இயங்குகிறாரான்ற கடுமையான கேள்வியை நான் எழுப்ப வேண்டிய. நான் என்ன கேட்கிறேன், பஞ்சர் ஓட்டுறவன் பூரா இஸ்லாமியனா இருக்கான்னா இந்துக்கள் பஞ்சர் ஓட்டுறது இல்லையா? அப்ப அறநிலையத்துறையினுடைய சொத்துக்களை நீங்க எதுக்கு பயன்படுத்துறீங்க? பார்ப்பனர்கள் எல்லாம் கொள்ளையடித்து விட்டு அவர்கள் வீடுகளை அவர்களை வளப்படுத்திக் கொள்வதற்காக அந்த சொத்துக்கள் பயன்படுகிறதா? ஏன் நான் இந்த கேள்வியை வைக்கிறேன்? நான் ஒரு சமூகத்துக்கு எதிரான கேள்வியை வைக்கவில்லை. தமிழ்நாட்டுல நடந்த விவகாரத்தை பார்த்தோமா இல்லையா? கபாலீஸ்வரர் கோயிலினுடைய சொத்துக்களை அறநிலையத்துறையிலிருந்து கையகப்படுத்தி வைத்திருந்தவர்கள் யார்? அறநிலையத்துறைக்கு அமைச்சரானதற்கு பிறகு சேகர் பாபு எடுத்த நடவடிக்கையின் மூலமாக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கான சொத்துக்கள் தமிழ்நாடு அறநிலையத்துறைக்கு மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டதாக நீதிமன்றத்திலேயே ஆவணங்கள் எல்லாம் ஒப்படைக்கப்பட்டது. அப்ப இந்த சொத்துக்கள் எல்லாம் கையகப்படுத்தி வைத்திருந்தவர்கள் இதை கையகப்படுத்தாமல் இருந்திருந்தால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழ்நாட்டை சேர்ந்திருக்கிற இந்து சகோதரர்கள் அதை வைத்து ஒரு வகையில் பயன்பெற்றிருப்பார்கள் அல்லவா? அறநிலையத்துறைக்கென்று கல்லூரிகள் உருவாக்கி இருக்கலாமே, அறநிலையத்துறைக்கென்று கல்வி நிலையங்களை திறந்திருக்கலாமே, அறநிலையத்துறையின் சார்பில் பல்வேறு தொழில்நுட்பங்களை உருவாக்கி பல்வேறு தொழில்நுட்ப பயிற்சிகளை இந்த மாணவர்களுக்கு தந்திருக்கலாமே. அப்ப அதெல்லாம் தவறி போச்சு. அந்த நடவடிக்கை நீங்க இந்துக்களுக்கான அரசு தானே சார்? நீங்க இந்துக்களின் பேரால் தானே கட்சி நடத்துகிறீங்க. இந்த ஆட்சிக்கு இந்துக்களின் ஆட்சின்னு தானே பேர் வச்சிருக்கீங்க. இந்த நாட்டுக்கு இந்து ராஜ்யம் என்று தானே பேர் வைக்கணும்னு நீங்க துடிக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்துக்களை எல்லாம் நீங்கள் கண்டுகொள்ளாமல் இவ்வளவு கரிசனத்தோடும் இவ்வளவு அக்கறையோடும் இஸ்லாமிய இளைஞன் பஞ்சர் ஓட்டுகிறானே அவனுக்காக ஒரு சட்டத்தை அவசர கதியில் நிறைவேற்ற வேண்டும் என்று மோடி கருதுவார் என்று சொன்னால் இதை யாராவது நம்புவதற்கு தயாராக இருக்கிறார்களா? சினிமால தான் சொல்லுவான், இது இட்லின்னா சட்னியை நம்பாதனும். அந்த மாதிரியான ஒரு பேச்சை இன்றைக்கு மோடி வெளிப்படுத்தியதற்கு பிறகு இதையெல்லாம் நீதிமன்றத்தில் ஏற்கத்தான் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஓவிசி அசாருதீன் கட்சி அசாருதீன் ஓவிசி அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஏஎம் பார்ட்டியோட தலைவரா இருக்காரு. RSS உண்மையிலே தங்களோட சித்தாந்தத்தை நாட்டு மக்களுக்காக நன்மைக்காக செயல்பட்டு பயன்படுத்தி இருந்தா மோடி போன்ற நபர்கள் டிவி தந்திருக்க மாட்டாங்க, பெரிய ஆளா வந்திருப்பாங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அவருடைய நிலைப்பாடு நான் நேரடியாக மோடி என்ன செய்தார் என்றெல்லாம் நான் கேள்வி எழுப்புவதற்கு தயாராக இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் யாருக்கு இந்த சொத்துக்கள் அதிகம், நான் ஒரு புள்ளி விவர கணக்கோடைய பேசுறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய வக்ஃபுக்கு சொந்தமான கல்லூரிகளை பட்டியல் போடும், அறநிலையத்துறைக்கு சொந்தமான கல்லூரிகளை பட்டியல் போடுங்க. வக்ஃபுக்கு சொந்தமான பள்ளிக்கூடங்களை பட்டியல் போடுவோம், அறநிலையத்துறைக்கு சொந்தமான பள்ளிக்கூடங்களை பட்டியல் போடுங்கள். வக்ஃபு சொத்துக்கள் மானிய அடிப்படையில் இஸ்லாமிய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் இஸ்லாமிய இளைஞர்களினுடைய வாழ்வு மேம்படுவதற்காக அந்த சொத்துக்கள் பயன்படுத்தப்பட்டு அதன் மூலமாக அவர்கள் வாழ்வு மேம்பட்டிருக்கிறது என்பதை புள்ளி விவரங்களோடு நான் தெரிவிக்கிற நான் தயாராக இருக்கிறேன். ஆனா நீங்க அறநிலையத்துறையின் மூலமாக இப்படி நன்மை விளைந்து இந்த இந்துவுக்கு இந்த நன்மை விளைந்திருக்கிறது என்று சொல்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? அப்ப நீங்க உங்களுடைய கவனத்தை அறநிலையத்துறையின் பக்கம் திருப்ப வேண்டுமா அல்லது வக்ஃபு பக்கம் திருப்ப வேண்டுமா? இப்ப சீர்திருத்தங்கள் அறநிலையத்துறைக்கு தேவைப்படுதா இல்ல வக்ஃபுக்கு தேவைப்படுதா? ஒண்ணும் வேணாம் சார். நான் 2 மாதத்துக்கு முன்பு வந்த செய்தியை சொல்றேன். ராமர் கோயில் கட்டி முடிச்சார்ல மோடி, ராம ஜென்ம பூமியை உருவாக்கிட்டீங்கல்ல, RSS தத்துவங்களில் ஒன்றாக இருக்கிற ராமருக்கு நீங்கள் கோவில் எழுப்பியாச்சு.
நீங்க வாஜ்பாயாலேயே செய்ய முடியாது. அதாவது மினிமம் காமன் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் என்று கொண்டு வந்து வாஜ்பாய்க்கு கடிவாளத்தை போட்டார் கலைஞர். எதை பேசக்கூடாது என்று வாஜ்பாயை கையை கட்டி வைத்தாரோ கலைஞர், அதை இன்றைக்கு செயல்படுத்துகிற இடத்துக்கு மோடி வந்து விட்டார். வாஜ்பாயை விட ஒருபடி மேல போயிட்டாருன்னு புகழாரம் சுட்டினாங்கல்ல. ராமர் கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் என்று நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை எடுத்தீர்கள். நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் வந்தன. சட்டத்தை மதிக்கிறார்கள் இஸ்லாமியர்கள். இந்த நாட்டில் யாரும் ராமர் கோயிலுக்கு இப்போது உரிமை கோரப் போவதில்லை. ஆனால் ராம ஜென்ம பூமி என்று சொல்லப்படுகிற அயோத்தியிலேயே ராமர் கோயிலுக்காகவே இந்துக்கள் அர்ப்பணித்த சொத்துக்கள் இன்றைக்கு ராமர் கோயில் பக்கம் இருக்கிறதா? ராமர் கோயிலினுடைய நிர்வாக தரப்பில இருக்கிறதா என்று கேட்டால் ஏறக்குறைய 83.6 ஏக்கர் நிலப்பரப்பு இப்போதும் பல்வேறு நபர்களிடம் இருப்பதாக உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு வந்திருக்கு. எப்படி வழக்கு வருதுன்னா, ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிற வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடாக வருது. என்ன சொல்றாங்கன்னா, ராமர் கோயில் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் இந்த நிலம் எங்களுடைய நிலம்தான் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆவணங்கள் இல்லை. ஆனால் இந்துக்கள் அதற்கு கொடுத்ததற்கான சான்றுகளை பட்டயமாக வைத்திருக்கிறார்கள். அந்த பட்டயத்தின் அடிப்படையில் இது ராமர் கோயிலுடைய நிர்வாகத்துக்கு உரிமை கோர வேண்டும்னு சொல்றாங்க. இப்ப அதே தானே வக்பு சொத்துல நிலவரம். இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? ராமர் கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களை உங்களால காப்பாற்ற முடியல, முஸ்லீம்களுக்கு சொந்தமான சொத்துக்களை நீங்க காப்பாற்ற போறீங்களா? இதையெல்லாம் நாட்டு மக்கள் நம்புவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? எனவே திட்டமிட்டு மதச்சிறுபான்மையினரை அச்சுறுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சட்டம் தான் இந்த சட்டம். நீதிமன்றம் இதற்கு ஒரு கடிவாளத்தை போடும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதை நம்புவதை தவிர வேற வழி இல்லை. அப்ப தீர்ப்பு நியாயமாக வருமானு கேட்டா அதற்கு என்னிடம் விடை இல்லை. ஏனென்று சொன்னால் நியாயமான தீர்ப்புகளும் கிடைக்கப்பட்டிருக்கிறது, நியாயமற்ற தீர்ப்புகளும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நீதித்துறையை பொறுத்தவரை நாம் நீதித்துறையை நம்பியாக வேண்டும். கடைசி நம்பிக்கை நீதித்துறையாக இருக்கிற காரணத்தா. இப்ப ஆளுநர் விவகாரத்துல தமிழ்நாட்டுல ஒரு தீர்ப்பை பெற்று வந்த மகத்தான தீர்ப்பு, இதுவரை யாரும் பெற முடியாத தீர்ப்பு, நம்பூதிரிபாட் பெற முடியாத தீர்ப்பை, கலைஞர் பெற முடியாத தீர்ப்பை, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் SR பொம்மை வழக்கிலேயே பெற முடியாத தீர்ப்பை நம்முடைய முதலமைச்சர் பெற்றுக் கொண்டு வந்தார். அந்த வகையில் அது மகத்தான தீர்ப்பு தான். ஆனால் பல்வேறு விவகாரங்கள் கடந்த காலத்தில் தந்த தீர்ப்புகள் அடுத்த கட்டமாக எலக்ட்ரோல் பாண்டுல சந்திரா சூட் கொடுத்தாரு. நாமே பேசணும், சந்திரா சூட்டை போல ஒரு தரமான நீதிபதியை இந்த நாடு பார்த்தது இல்லைன்னா சந்திரா சூட் கடைசியாக எங்கே சென்று மண்டியிட்டார், யாருடைய கால்களுக்கு பின்னால் நின்று கொண்டார், அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். எனவே நீதிமன்றம் இப்போது சரியாக போய் கொண்டிருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். இந்த வழக்கில் ஒரு திருப்பு முனை வரும் என்றே நான் நம்புகிறேன். அடுத்த கட்டமா இந்த வழக்கினுடைய அப்டேட் எதை நோக்கி நகருது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி. நன்றி.